ஹலோ சைபர் வாரியர்ஸ். நீயா நானால அக்டோபர் 2024 இந்த சைபர் ஸ்கேம் பற்றி ஒரு டாபிக் போட்டிருந்தாங்க. இந்த சைபர் ஸ்கேமால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சிலர் வந்துட்டு நான் 3.5 லட்சம் கொடுத்துருக்கேன், 4.5 லட்சம் கொடுத்துருக்கேன், 5 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்கேமால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றியும் ஒரு பக்கம், அண்ட் இன்னொரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுக்கான நேம்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், அதில் வந்து கோபிநாத் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அந்த டேட்டா அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே ஒரு சில இன்புட்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில இன்புட்ஸை நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷன் வைஸாகவும் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வரும். அட் த சேம் டைம் ஸ்கேம் எப்படி நடக்குது, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி உங்ககிட்ட இருந்து காசை கறக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிய வரும். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீயா நானா டாபிக் வந்து ஒரு சில ரீல்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அதை போய் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சைபர் ஸ்கேமில் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் நான் 3.5 லட்சம் விட்டுருக்கேன், நான் 4.5 லட்சம் விட்டுருக்கேன், 10 லட்சம் விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வீடியோஸை நம்ம போய் பார்க்கும்பொழுது ஒரு 41 மினிட்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோவில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து டெலிகிராம் ஏபிகேஸில் வந்து எனக்கு ஏபிகே மூலமாக வந்தாங்க, அதில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்புறம் வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கில் நான் காசு கொடுத்துருந்தேன், அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட் மிஷின் வாங்கினேன், அதில் நான் வந்துட்டு காசு கொடுத்து ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கொடுத்து நான் ஏமாந்துருக்கேன். அதுக்கப்புறம் டயப்பர் வாங்குறதுக்கு நான் ஒரு பிளேசஸ் நியர்பையில் வந்து நான் சர்ச் பண்ணும்போது அங்கேயும் நான் வந்து ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்ட் டைமில் வந்து ஜாப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் நீங்கள் ரிவ்யூஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சிலர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுமே ஒரு சிலருக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேர் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அதையெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ கோபிநாத் சார் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாரு, ஓகேங்க இது எல்லாம் ஓகே, பட் உங்களுக்கு எப்படி கால் வருது? ஏன்னா யாரும் என்னன்னு தெரியாத ஒருத்தருக்கு எப்படி உங்களுக்கு கால் வருது? இப்போ ஒரு சிலர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருந்தேன், நான் இன்டர்நெட்டில் டயப்பர் வந்து வாங்கணும்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்பொழுது என்னை சுற்றி ஒருத்தர் வந்து ஒரு லொக்கேஷனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது ஒருத்தரை நான் ரீச் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் காசை கொடுங்க, உங்களுக்கு ஒரு 9,000 ஓச்சர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் தான் சர்ச் பண்ணியிருக்காரு. பட் ஒரு சிலருக்கு அதுவா டெலிகிராமில் அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு கார்ப்பரேட் சைடில் ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அப்படிங்கும்போது இங்கே இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயம். ஒரு லேமேனாக இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் மாலுக்கு போகிறீங்க, மாலுக்கு போகும்பொழுது நான் மோஸ்ட்லி இது நடக்கும். நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கூப்பன் நாங்கள் கொடுக்குறோம் சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நேமை ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணிட்டு போங்க சார், உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு லக்கி ட்ரா மாதிரி வச்சு கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு ட்ராப்பாக நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இந்த மாதிரி நமக்கும் நடந்திருக்கு, நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு மாலுக்கு போகிறீங்க, போகும்போது சார் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுக்கும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ கேட்கும்பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நம்பரும் கொடுப்பீங்க, சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டேட்டா பேஸில் ஃபீட் ஆகுது. அண்ட் அப்போது இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், அப்போ அந்த கம்பெனி தான் ஃபோன் நம்பரை வெளியே கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து நமக்கு கிளியர் கட்டாக தெரியாது. நம்ம சைட்ல இருந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் நீங்கள் இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுங்களா, சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா டேட்டா பிரீச் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வச்சிருப்பீங்க கரெக்டாக. அப்போது லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் நேம் இருக்கணும், உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இமெயில் ஐடிலாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் நம்பர் ஒன்று உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வச்சிருப்பீங்க. அப்போ இயர்லி ப்ரீமியம் அப்படிங்கிறது நீங்கள் கட்டிக்கிட்டு வரீங்க. ரெண்டாவது, நீங்கள் டூத் ப்ரஷ் வாங்குறீங்க, பேஸ்ட் வாங்குறீங்க, இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே பேஸ்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மாலுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அங்கே நீங்கள் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறீங்க, இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் ஒரு பவுடர் ஷாம்பு நீங்கள் வீட்டில் வாங்குறீங்க கரெக்டாக, அந்த மாதிரி ஒரு பியர் கம்பெனிஸ் இருக்குது, ஆல்கஹால் கம்பெனி இருக்குன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஒரு பேங்கிங் செட்டாக்ஸ் இருக்குது, இல்லைனா நீங்கள் வீட்டில் குட் நைட் ரீஃபில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் இருக்குது, இல்லை பேம்பர் டயப்பர் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு கம்பெனி தான். இப்போ 2 விதமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், டேரெக்டாக செல்லரை நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, தேர்ட் பார்ட்டி செல்லர் மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. அப்போ இன்றைக்கி நான் டயப்பர் வாங்க போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பேம்பர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா பேம்பர் சைட்லேயே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு 2 பேம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கொடுத்து ஆட் டு கார்ட்டு கொடுத்து நேமு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணும்போது டெலிவரி கொடுப்பீங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேம்பர் சைட்டில் தான் உங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது, ஒரு காமர்ஸ் சைட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி சைட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பேம்பர்ஸ் கிட்ட ஒரு 100 வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் டேட்டாவை வாங்கிட்டு அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ 2 விஷயம், இங்கே இந்த பேம்பர் சைட்டே ஹேக் ஆச்சு அப்படின்னா ஏன் சைட்டை ஹேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டவுட் உங்களுக்கு வரும் கரெக்டுங்களா.
அங்கே தான் இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிறது வரும். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஆதர் டேட்டா பிரீச் அப்படிங்கிறது ஆயிருந்திருக்கு, டொமினோஸ் கம்பெனி டேட்டா பிரீச் ஆயிருந்திருக்கு, மொபிக்விக் அப்படிங்கிற கம்பெனி டேட்டா பிரீச் ஆயிருந்திருக்கு, ஏர் இந்தியா அப்படிங்கிறது டேட்டா பிரீச் ஆயிருந்திருக்கு, அப்ஸ்டாக்ஸ், ஃபேஸ்புக் இந்தியாவோட டீடைல்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ ஒரு அக்டோபர் 1st வீக் 2024 ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 30 மில்லியன் டேட்டா பிரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிய வரும். இப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறது தான் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், உங்களுடைய பர்சனல் கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய PII நம்பர், அதாவது பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ். இப்படி ஒரு விதத்தில் தான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் பிரீச் ஆகுதுன்னு சொல்கிறதுங்களா. இந்த பிரீச் எப்படி நடக்கும்னு கேட்டால், இன்றைக்கி நீங்கள் முன்னாடி பேம்பர் சைட்டில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த பேம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வெப்சைட் அப்படிங்கிறது தான் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேம்பர் சைட்டை ஹேக் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு இது தான் டார்க் வெப்பில் செல் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிறது நடக்கும். இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீயா நானா ப்ரோக்ராமில் பார்க்கும்பொழுது இதை வந்து எனக்கு அந்த இன்புட்ஸ் அங்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இங்கே இன்புட்டை கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிஸுமே அவங்களுடைய கம்பெனியை செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டா பிரீச்சை தடுக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு விதத்துலையுமே தான் டேட்டா பிரீச் ஆகும். இப்போ இந்த டேட்டா பிரீச்னு சொல்லுறீங்களா, இந்த சைபர் கிரிமினல்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் சேலுக்கு விடுவாங்க. ஸோ அப்போ அந்த நீயா நானால ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஹேக்கர்ஸ் கிட்ட தான் இவங்க வாங்குற மாதிரி இருக்கலாம், இவங்களே டேட்டாவை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே தான் இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் சொன்ன இந்த ஆதாருக்கு எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு டொமினோஸ் எடுத்துக்கோங்க, இப்படி டேட்டா பிரீச் ஆச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் ஒரு டார்க் வெப்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிட்டு அதைத்தான் இந்த ஸ்கேமிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அகெயின்ஸ்ட் அந்த பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பிரீச் ஆயிருக்கு. இப்போ இது மூலமாக இதுக்கப்புறம் என்ன நடக்க போகும் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு இட் குட் பி 40 50 வயசுக்கு மேலே இருக்கலாம், இல்லைனா லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லை 30 வயசு 20 வயசுலேருந்து இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, அவங்களுடைய அட்ரஸ் இருக்குது. இப்போ எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கேமிங் கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஸ்கேமிங் கம்பெனினா கண்டிப்பாக இந்தியாவிலேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிக்கு இந்த டேட்டாலாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் எடுத்துப்பாங்க. அதுக்குன்னே ஒரு சில என்ன பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி வந்து பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க தான் ஆர்கனைஸ்டாக ஒரு சில கிரைம்ஸை பண்ணுவாங்க. அண்ட் அந்த நீயா நானா ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி ஒருத்தரை டார்கெட் பண்ணுறதுக்கு 6 8 மாதம் கூட எடுத்துப்பாங்க. ஸோ அப்படித்தான் இந்த டேட்டா அப்படிங்கிறது இன்டர்நெட்லேருந்து எடுக்கப்படுது. அண்ட் இப்படி தான் சைபர் கிரிமினல்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை எடுக்கிறாங்க. இதுக்கு தான் கார்பரேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம சேனலுடைய பழைய வீடியோ போய் பாருங்கள். இந்த டேட்டா பிரீச்சை தடுக்கிறதுக்காக ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் நிறைய ஓப்பனிங்ஸ் இந்தியாவில் இன்னும் போக போக நிறைய வரப்போகுது. அதுக்காக நீங்கள் நிறைய படிங்க. சைபர் வாய்ஸ் சேனலுமே நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, டூத் பிரஷ் கம்பெனி இருக்குது, இதெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். பட் என்னென்னா இன்னும் போக போக இந்தியாவில் நிறைய ஓப்பனிங்ஸ் வரப்போகுது, பட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மைக்ரோசாஃப்டாக நாங்கள் பிளேஸ் ஆகணும், கூகுளாக நான் போய் அங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் தட் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி நிறைய கம்பெனி நாங்கள் பிளேஸ் ஆகணும், அங்கே நான் எத்திக்கல் ஹேக்கராக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஐடி கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார், ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டி செக்டார்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ், ரீட்டைலிங் அண்ட் இ-காமர்ஸ், அப்புறம் எஜுகேஷன், லாஜிஸ்டிக்ஸ், கவர்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இந்த டேட்டா அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக பேக் எண்டில் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்கு போக போக நிறைய ஓப்பனிங்ஸும் வரப்போகுது. அண்ட் இந்த நீயா நானா ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் இன்கேஸ் பார்க்கலன்னா அதை போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக இங்கே வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பிரீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அண்ட் இந்த டேட்டா பிரீச் எப்படி நடக்கும் அப்படிங்கிற நம்ம சைபர் வாட்சில் நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்கள். அட் த சேம் டைம் இதில் எப்படி வேலைக்கு போகணும், எவ்வளோ டெசிக்னேஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்கணும், எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் படிக்கணும், இன்றைக்கி வெப்சைட்டை ஹேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு விதமாக படிக்கணும், லீகலாக ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் கண்டிப்பாக படிக்கலாம். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கி க்ளவுட் கம்ப்யூட்டர் நம்ம சொல்கிறோம், அதுக்கு ஹேக் பண்ணுவாங்களா கேட்டால் அதுக்கும் நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலுக்கும் போய் பாருங்கள். இந்த சைபர் செக்யூரிட்டி மந்த்துக்காக இப்போ அந்த நீயா நானா ப்ரோக்ராம்லேருந்து ஒரு சில இன்புட்ஸ் எடுத்திருக்கும். அந்த இன்புட்ஸ் மூலமாக ஒரு சில இன்புட்ஸை நீங்கள் இப்போ கற்றுருந்துருப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக போக போக நிறைய கேம்பெயின்ஸ் நம்ம இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் கேட்கலாம், இதை தடுக்கவே வழி கிடையாதா, இதுக்கு வந்து எப்படி அவேர்னஸ் செஷன் நம்ம கொண்டு வர போகணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நிறைய கேம்பெயின்ஸை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் நம்ம எழுதி வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டால் நிறைய கேம்பெயின்ஸை இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இனிஷியேட் பண்ணி ஆகணும். ரெண்டாவது ஒர்க் ஷாப்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணணும். இன்னைக்கு ஐடி வந்து எத்தனை பேருக்கு தெரியும், இன்றைக்கி நல்லா படித்தவங்களுக்கு ஓரளவு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி நாலேஜ் இருக்கும். பட் அதுவே லேமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஐடி பற்றி தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்போ அங்கே தான் நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் கேமிஃபைடாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாகணும். அட் த சேம் டைம் போஸ்டர்ஸும் ஃப்ளையர்ஸும் நீங்கள் இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல நிறைய கம்பெனிஸ் வந்து அதை பற்றி
நிறைய அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் ஸ்டோரி டெல்லிங், இன்னைக்கு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து அதை நீங்கள் ஸ்டோரியாக சொல்லி இப்படி தான் ஹேக்கிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரியல் டைம் கேஸ் ஸ்டடிஸில் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிட்ஸ், ஒரு சில கிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இன்றைக்கி நம்ம வந்து இலவசமாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் போக போக இலவசமாக மட்டும் கிடையாது, மேபி நீங்கள் அது வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரியோ இல்லை சம்திங் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டியாக நீங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அண்ட் அலர்ட்ஸ், இன்றைக்கி சைபர் அலர்ட் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அலர்ட் விஷயங்களை வந்து நம்ம சைடில் நம்ம பண்ணணும். அண்ட் சைபர் வாய்ஸ் மூலமாக நிறைய கேம்பெயின்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் வாலண்டியரிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சைபர் வாய்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுப்பீங்க.